கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்குறித்த காரியங்களில் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல், எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு எடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் காற்றையும் கடலையும் கண்டு பயந்து போய், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை மீட்கும்படி யாரும் இல்லையே என்று எண்ணியவர்களாய், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டதை போல இன்றைக்கு அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். என் ஜெபத்தை இயேசு கேட்கிறாரா? என்னை பற்றி கவலை இல்லையா என்று இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார். நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகின்ற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள், இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகின்றார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகின்ற வழிகளில் காணப்படுகின்ற தடைகளில் எல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகின்றார். கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்ற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகின்றார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன் என்று உனக்கு தீங்கு செய்யும்படி ஒரு மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகின்றார். பவுல் தேவனுக்காய் போகின்ற காரியங்களில் கோணலாய் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தருகின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்ட நாட்களாய் நீங்கள் நினைத்திருக்கின்ற, ஆலோசனை செய்து வைத்திருக்கின்ற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவையும் இரக்கத்தையும் கிடைக்க செய்கின்றார். மேலும் எந்தெந்த காரியங்கள், சூழ்நிலைகள் மரித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகின்றார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ, சிறுமைப்படுத்தியதோ, சிறைப்படுத்தியதோ அவற்றை இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையின் அதிகாரத்தினால், தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் சூழ்நிலைகளுக்கு முன்பாக தரிசனமாகி அவற்றை கடிந்து விலக்கி போடுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களை உலகிற்கு சாட்சியாகவும் ஒளியாகவும் வைத்து சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20.
பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். பரலோக சுதந்திரமே மெய்யான மகிழ்ச்சி. அந்த பாதையை தெரிந்தவர்களும் அதன்படி நடப்பவர்களும் உண்மையான மகிழ்ச்சியை தினமும் ருசிப்பார்கள். தேவன் எவைகளை முன்குறித்தாரோ, அவைகளை முன் அறிந்தாரோ, அவைகளை அழைத்தும் இருக்கிறார். சிலர் அழைப்பை உணராதவர்களாய் உலகத்தோடு ஜீவிக்கலாம். அந்த வாழ்க்கை தற்காலிக மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். ஆனால் தேவனோடு நெருக்கமாக வாழும் போது நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வீர்கள். ஆதி மனுஷன் சத்துருவிற்கு செவி சாய்த்ததால் ஆதி அன்பை இழந்தான். கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் அல்லவா? உண்மையான மகிழ்ச்சியை விட்டு விடாதீர்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக தேவனுக்கும் மனுஷருக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களாய் இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. துடைய பரிசுத்தராமதற்கு மகிமை உண்டாவதாக. நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இதனால சங்கீதம் 51:10 வசனம் வாசிக்கலாமா? தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். அல்லேலூயா. பெரிய பிள்ளைகளை சங்கீதக்காரன் சொல்லும்போது சுத்த இருதயம், நிலைவரமான ஆவி ரெண்டையும் கேட்கிறாரு இல்லைங்களா? இன்னைக்கு உலகம் சுத்த இருதயத்தோடு இருக்க விரும்ப மாட்டேங்குது. ஏன்னா அந்த சுத்தமான இருதயத்துக்குள்ளதான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னைக்கு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் கூட அந்த இருதயத்துல சுத்தம் இல்லாம இருப்பதுல நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு பாருங்க. தாவீது சொல்றான், நான் ஏதோ தவறி போய் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு பாவம் தெரிந்து கூட நான் செஞ்சுட்டேன் தான், என்னை மன்னிச்சு எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. இதுதாங்க ஆண்டவர். இன்னைக்கு மன்னிப்புக்காக மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு காரியத்துல அவர் நிற்கிறார். என் பிள்ளை தெரியாம பண்ணிடுச்சு, ஆனா திரும்ப நான் சேர்த்துக்கொள்வேன் அப்படிங்கிற இருதயம் ஆண்டவருக்குள்ள இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நம்ம பாவம் பண்ணிட்டோம் இல்ல, அந்த பாவத்தை மன்னிக்க அவர் தயை பெருத்தவர். ஆமேன். இன்னைக்கு தாவீது கேட்கிறாரு, சுத்த இருதயம். ஆமேன். எனக்குள்ள வேற சிந்தனையே வரக்கூடாதுப்பா. எந்த சிந்தனை எனக்குள்ள வேணாம், அசுத்தமானது எனக்குள்ள வேணாம், ஆவியானவருக்கு விரோதமான காரியம் எனக்கு வேண்டாம். எனக்குள்ள ஒரு நல்ல இருதயத்தை தாங்கப்பா. சிஸ்டம் அப்படின்னா என்னங்க? உருவாக்குங்க அப்படின்னு அர்த்தம். உருவாக்குங்கப்பா. எனக்குள்ள என் இருதயம் கெட்டு போய் கிடக்கிறது, என் இருதயம் அழுக்கானது, அதெல்லாம் எடுத்துருங்க. ஒரு நல்ல இருதயத்தை எனக்குள்ள உருவாக்குங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, நிலையான ஆவி. அல்லேலூயா. ஒரு ஆவி நமக்குள்ள ஆவி இருக்குதானுங்க. அந்த ஆவிதான் தேவனை தொழுது கொள்ளுகிறது. அந்த ஆவி மட்டும் நமக்கு இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? இந்த ஆவிதான் அந்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுகிறது, ஆழத்தை ஆழ்வை நோக்கி கூப்பிடுகிறது இல்லைங்களா? இந்த ஆவி எப்படி இருக்குன்னா நிலையில்லாம இருக்கிறது. சில சமயம் நல்லது பண்ணுது, சில சமயம் கெட்டது பண்ணுது, சில சமயம் பரிசுத்தத்தை விரும்புது, சில சமயம் அசுத்தத்தை விரும்புது. இந்த ஆவி மாறி மாறி இருக்குங்க. அது ஒரு நிலையா இல்லை அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். அதனாலதான் கேட்கிறாரு, நிலைவரமான ஆவிய என் உள்ளத்திலே புதுப்பித்து தாங்க, அது எனக்கு புதுசா தாங்க, புதுப்பித்து தாங்க. என் ஆவி அது ஒரு விதமான அழுக்கான தோற்றத்தோடு இருக்குமானால் அது புதுப்பித்து தாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்துல இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? இன்னைக்கு நம்ம ஆவியை நிதானிக்க கற்றுக்கொள்ளணும். என் ஆவி ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதா இல்ல உலகத்தோடு கூட உறவாடுகிறதா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென். நம்ம நினைக்கலாம் நம்ம நல்லா தான் இருக்கோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம், நம்ம இப்படிதான் இருக்கிறோம். இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியை டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள ஒரு ஆவியை டெஸ்ட் பண்ணணும். இந்த ஆவி ஆண்டவர்கிட்ட இணைஞ்சிருக்குதான் பாருங்க. அதுதான் ஒரு புதுப்பித்தல் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஒரு ரெனிவல் வேணும் இல்லைங்களா? ரெனிவல் கட்டாயம் வேணும். அது இருந்தா மட்டும்தான் தேவ சமூகத்துல நம்ம புதுப்பிக்கப்பட்ட ஆவியோடு கூட வாழ முடியும். இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, எனக்கும் சுத்த இருதயமும் நிலைவரமான ஆவியும் வேணும். கேட்கலாமா? இது இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? ஒருவேளை இந்த சுத்த இருதயம் நிலைவரமான ஆவியும் எனக்கு வேண்டும், அதுக்கு நான் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தேவ பாதம் மட்டும்தான், சிலுவையின் அடிவாரம் மட்டும்தான் அதுக்கு துணை. அங்க வந்துருங்க, நிச்சயமா அது ரெண்டு உங்களுக்கு நடக்கும். ஜெபிக்கலாமா? நல்லதே நாள் எங்க கூட பேசி இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். இந்த சுத்த இருதயமும் நிலைவரமான ஆவியும் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டுமாப்பா. அதை சிஸ்டீங்க, இதை புதுப்பீங்க, இதுக்குள்ள நாங்க வாழ உதவி செய்யுங்க. இது கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.